நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். சிறு பிள்ளைகள் தயவு செஞ்சு சண்டே கிளாஸ் கிளம்புங்க. முழு கவனத்தோடு இந்த நாளிலே இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடன் திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம். சேர்ந்து வாசிப்போம். யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். திரும்ப வாசிப்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேச வேண்டிய இந்த பகுதியை குறித்து நான் தேவ சமூகத்திலே காத்திருந்து நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் சொன்னதான ஒரு காரியம், கர்த்தர் எனக்கு காண்பித்ததான வசனம் இந்த வசனம். அது மாத்திரம் இல்லாமல் கர்த்தர் என்னோடு ஒரு சில காரியங்களை பேசினார். அதை இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்க இவ்வளவு நாட்களாய் காத்து கொண்டிருந்ததான ஒரு அற்புதம் திடீரென்று நாளைக்கு உங்க கைக்கு வந்ததுன்னா எப்படி இருக்கும்? இல்லைங்களா? நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, பரவாயில்ல. வருஷத்தினுடைய முதல் ஆராதனையில் கேட்க நல்ல ஒரு செய்தியா இருக்குது. ஆனா அது வெறுமனே திடீரென்று நம்முடைய கரங்களுக்கு வருவது இல்லை. தேவன் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறதான தகப்பனவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் முன்னக்கூட்டியே திட்டமிட்டு ரொம்ப தெளிவாக அவர் அதன் காலங்களிலே நேர்த்தியாய் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஆனா நிறைய நேரங்களிலே இந்த யோசுவாவுடைய பகுதியிலே நாம் பார்க்கிற பிரகாரமாய் ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸை நம்ம மறந்து விடுகிறோம். நாம் செய்ய வேண்டிய ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம் செய்யாம விடும் பொழுது அதுக்கு அடுத்து நடக்க போகிறதான அற்புதங்களை காண்கிறதான பகுதியை நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி யோசுவா சொல்றாரு, நாளைக்கு உங்க மத்தியில தேவன் அற்புதம் செய்யணும்னா இன்னைக்கு உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டியது அவசியம். So for tomorrow's miracles, holiness for today is a must. நாளை தினத்தின் அற்புதங்களுக்கு இன்றைய தினத்தின் பரிசுத்தமாகுதல் மிகவும் மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. திரும்ப சொல்லுங்க, எல்லாரும் என் பின்னாடி சொல்லுங்க. நாளைய தினத்தின் அற்புதத்திற்கு இன்றைய தினத்தின் பரிசுத்தம் மிகவும் அவசியம். திரும்ப சொல்லுங்க. நாளைய தினத்தின் அற்புதத்திற்கு இன்றைய தினத்தின் பரிசுத்தம் மிகவும் அவசியம். தேவன் இஸ்ரவேலர்களுக்கு எப்பப்பெல்லாம் அற்புதம் செஞ்சாரோ அதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டாங்க, தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். இந்த நாட்களிலே தேவன் நம்ம எல்லார்கிட்டையும் சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு என் மகிமையை வெளிப்படுத்துவேன், அற்புதத்தை செய்வேன். இது எல்லாமே தேவன் இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து போன ஆண்டு கடைசியிலிருந்து நம்ம கேட்டுட்டு வரோம். இந்த ஆண்டுலையும் தேவன் நமக்கு அதுதான் வாக்கு பண்ணிட்டு இருக்கிறார். நல்லதுதான். ஆனா மகிமையை பார்க்கணும், அற்புதம் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும், குறைவுகள் நிறைவாகணும் அப்படின்னா அன்றன்று தினத்திற்கு, அன்றைய தினத்திற்கு இல்லை என்றால் அந்த பிரசன்ட், அந்த நிகழ்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்பதை இந்த நாட்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியலன்னா, தேவனாலே செய்ய முடிகிற இல்ல தேவன் செய்யக்கூடிய அந்த அற்புதங்களை அதிசயங்களை நம்மளுடைய கண்கள் இன்னும் பார்க்கல. பார்க்க முடியாததுனால நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சோர்ந்து போயிடுறோம். என்னப்பா இதே தான் நீங்க எல்லா வருஷமும் சொல்றீங்க, இந்த வருஷம் ஆண்டவர் செய்வார், இந்த வருஷம் ஆண்டவர் செய்வார், எந்த வருஷம் தான் ஆண்டவர் செய்வார், நான் இந்த வருஷம் ஆண்டவர் செய்வார்னு 2022 சொன்னீங்க, 23 ஒண்ணுமே செய்யல. இப்படி நிறைய பேர் நீங்க யோசிக்கலாம். இல்ல ஒருவேளை நீங்க யோசிக்காம இருந்தாலும் உங்க கூட இருக்கிறவங்க உங்களை யோசிக்க வைக்கும்படி, இப்படி யோசிக்க வைக்கிறது இல்ல, சந்தேகிக்க வைக்கும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் சந்தேகிக்க வைக்கும்படி எதிர்மறையான வார்த்தைகளை பேசுகிற மனிதர்கள் நம் பக்கத்துல இருக்கலாம், நம்ம கூட இருக்கலாம், ஏன் நம்ம குடும்பத்துக்குள்ள கூட இருக்கலாம். ஆனா இதற்கு மத்தியில இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு பகுதி என்ன அப்படின்னா,
யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதான காரியம். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இது. ஏன்னா யோசுவா தலைவர் ஆனதுக்கு அப்புறம், அவர் செய்யக்கூடியதான ஒரு லீடர் ஆனதுக்கு அப்புறம் அவர் செய்ய போகிற ஒரு பிக்கஸ்ட் குவெஸ்ட், அது ஒரு பெரிய ஒரு சவால். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமான சவால்கள் இருந்தது. அதெல்லாம் யார் இருந்தா? இவருடைய மூத்த தலைவர் ஒருத்தர் இருந்தார். யார்? அவர் பேர் யாரு? மோசே இருந்தார். அவர் எல்லா இடத்துலையும் கூட இருந்தாரு. மோசே கூட இவர் அசிஸ்டண்டா இவர் இருந்து எல்லா காரியங்களையும் பார்த்துட்டு இருந்தார். ஆனா இப்போ மோசே இறந்துட்டார். இப்ப அடுத்த தலைமைத்துவத்தை யார் எடுத்து நடத்தணும்? யோசுவா எடுத்து நடத்தணும். அப்ப யோசுவா நடத்தணும்னா யோசுவாவுக்கு மாத்திரம் அந்த அபிஷேகம் அழைப்பு இருந்தா பத்தாது. யோசுவா நடத்தி செல்லுகிறதான மனிதர்கள், யோசுவா நடத்தி செல்லுகிறதான அந்த முழு தேசமும் எப்படி இருக்கணும்? தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த 3வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், அவர்கள் இதற்கு கானான் தேசத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அவர்கள் சந்திக்கிறதான ஒரு பெரிய ஒரு 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 பிரச்சனை ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, யோர்தான் என்கிறதான ஒரு நதி. இப்ப இந்த யோர்தான் நதி என்ன ஆகுது அப்படின்னா, அதுவும் கரெக்டா இவங்க கிராஸ் பண்ற இந்த டைம்ல அந்த கரை புரண்டு வருது. கரை புரண்டு வருதுன்னா என்ன அர்த்தம்? கரை கரை கரைன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, ஆறு ஓடுறதுக்கு ஒரு ஆத்தோ ஓரம் ஒன்று இருக்கும். இந்த டைம் என்ன அப்படின்னா, அந்த கரையெல்லாம் தாண்டி ஆறு பெருக்கெடுத்து, ஆற்று பெருக்கு பயங்கரமா வெள்ளம் வந்து அந்த கரையெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா வந்து வெள்ளம் ரொம்ப ஃபோர்ஸா ஓடுற ஒரு காலம். அந்த காலத்துல இவங்க வந்து என்ன பண்றாங்க? அந்த யோர்தான் நதியை கடக்க போறாங்க. தேவன் இவங்களை கடக்க பண்றவர் கொஞ்சம் தண்ணி வத்தன நாட்கள்ல கடக்க பண்ணியிருக்கலாம் இல்லையா? நல்லா தானே இருந்திருக்கும். அப்ப ஈஸியா இருந்திருக்கலாம், ஒருவேளை ஈஸியா சமாளிச்சிருக்கலாம். ஆனா இப்போ கரை புரண்டு வருது. ஏன்னா தேவனுக்கு தெரியும், செங்கடலையே 2ஆ பிளந்தவருக்கு யோர்தானை 2ஆ பிளக்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை. அதனால யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றார், ஒரு சில காரியங்கள்லாம் சொல்லிட்டு திடமனதா இரு அப்படி இப்படிலாம் சொல்றார். நிறைய காரியங்களை சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, அவங்கிட்ட தேவன் யோசுவா கிட்ட சொல்ற ஒரு காரியம், உன்னையும் ஜனங்களையும் பரிசுத்தப்படுத்திக் கொள் அப்படின்றார். அதனாலதான் அந்த 5வது வசனத்துல நான் வாசிக்கிறோம், உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு தேவன் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி. அடுத்ததாக அப்படியே 10வது வசனம் வாசிப்போமா? யோசுவா 3வது அதிகாரம் 10வது வசனம். எல்லாம் எடுங்களேன். யோசுவா 3வது அதிகாரம் 10வது வசனம். பின்பு யோசுவா, சேர்ந்து வாசிப்போம், ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் ஏமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இவங்களுடைய எசென்சியாலிட்டி, அதாவது அத்தியாவசியமானது என்ன அப்படின்னா, நாங்க கூட்டமா போய் அப்படி நின்னா எல்லாம் மிரண்டுருவாங்க, உருண்டுருவாங்க, இந்த பயமுறுத்தல்லாம் கிடையாது. எங்களுக்கு அத்தியாவசியமா இருக்கிறது என்ன தெரியுங்களா? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. அதுதான் எங்களுடைய அடையாளம். இதை குறித்து ஏற்கனவே மகிமை விலகினது அப்படின்னு சொல்லி போன மாதத்துல, அதுக்கு முந்தின மாதங்கள் அப்பா பேசணும் போது பேசியிருப்பாங்க. 1 சாமுவேல்ல நம்ம வாசிக்கிறோம், ஏலியினுடைய பிள்ளைகள் இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க 2 பேர் இருந்தானுங்க. அவங்க பேர் என்ன? ஏலியினுடைய பசங்க பேரு ஓப்னி, பினேகாஸ். இவங்க 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப மோசமான ஒரு காரியம் பண்றாங்க. ஏலியினுடைய பிள்ளைகள் இவங்க. ஏலி யாரு? அவர் லேவி கோத்திரத்துல வந்த ஒரு லேவியன், ஒரு ஆசாரியன். ஆசாரியனுடைய பையன் ஆசாரிய வேலை செய்வான், தேவனுடைய ஊழியத்தை செய்யணும். ஆனா இவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா, பயங்கர அட்டூழியம் பண்றானுங்க. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, எந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்து இந்த எபூசியர் பெலிஸ்தியர் அவங்கெல்லாம் பயப்பட்டாங்களோ, அதே உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர்னால என்ன பண்ணப்பட்டதுங்க? பிடிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த விதமா பிடிக்கப்பட்ட உடனே அந்த யுத்தத்துல, பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் நடந்த யுத்தத்துல யார் செத்து போயிடுறாங்க? பினேகாசும் ஓப்னி, பினேகாஸ் 2 பேரும் செத்து போயிடுறாங்க. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது. அது மக்களால் ஜீரணிக்கவே முடியல. எப்படி தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம் நிறைந்ததான உடன்படிக்கை பெட்டி எப்படி அவங்க தொட முடியும்? எங்க நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வியை கேட்கிறேன், நீங்க யோசிச்சு பாருங்க. பெலிஸ்தர் தொடர்றதுக்கு தேவன் அனுமதிச்சார், பெட்டியை பெலிஸ்தர் தொடர்றதுக்கு தேவன் அனுமதிச்சார். ஆனா அந்த பெட்டி திரும்ப ரிட்டர்ன் வரும் பொழுது, ஊசா என்கிறதான ஒரு மனிதன் தொடும் பொழுது தேவன் அவனை கொன்று போட்டார்.
அது எப்படிங்க? தேவ பிள்ளையை தான் தேவன் என்ன பண்ணியிருக்கணும்? ஊசான்றவன் இஸ்ரவேல் ஊர்க்காரன் தான், அவனை தான் தேவன் விட்டு வச்சிருக்கணும். பெலிஸ்தரை என்ன பண்ணியிருக்கணும்? தேவன் போட்டு தள்ளி இருக்கணும். உடன்படிக்கை பெட்டியை தொட்ட மாத்திரத்துல அவன் செத்து போயிருக்கணும், கரண்ட் சாக் அடிச்ச மாதிரி. ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னா, அவனுக்கு தூக்கிட்டு போறானுங்க. தூக்கிட்டு போய் தங்களுடைய தெய்வமாகிய தாகோன் என்கிறதான அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் வைக்கிறானுங்க அவங்க கோயில்ல. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் தெரியும். அதை பத்தி மேபி வருகிற நாட்களிலே பலிபீடங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேசுவேன். அது நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் இருக்காது, ஒரு 7-8 நாட்கள் உபவாச ஜபங்களாக வைத்திருக்கிறோம். அது திட்டமிட்டு கொண்டு இருக்கிறோம். ஏற்ற காலங்களில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்றேன். அதை குறித்து நான் டீட்டெயிலாக உங்களோட பேசுவேன். ஸோ நல்லா கவனிங்க. இப்போ இந்த நாட்களில் விதமா நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு காரியம் என்னன்னா, ஏன் தேவன் பெலிஸ்தர்களை அனுமதித்தார் ஆனால் ஊசாவை கொன்று போட்டார்? ஏன்னா தேவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஒன்று இருக்குதுங்க. தேவன் வைராக்கியம் பாராட்டுற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, தேவனை அறியாதவன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யறத தேவன் கண்டுக்க மாட்டார். இந்த சென்ஸ் என்னன்னா அப்படின்னா, அது அவருக்கு பாரமாகவோ அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறதாகவோ இருக்காது. ஆனா தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன், இல்ல தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யும் பொழுது அது தேவனுடைய இருதயத்திற்கு வேதனை உண்டாக்குகிறதாக இருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏசப்பாவை அறியாதவன் அநியாயம் செய்யும் போது ஆண்டவர் அமைதலா தான் இருப்பார். ஆனா தேவ பிள்ளை அநியாயம் செய்யும் போது தேவன் சிட்சிப்பார், தண்டிப்பார். ஏன்னா தேவன் நம்மளை என்ன பண்றாரு? நம்மளை நேசிக்கிறார். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மனநிலைக்குள்ள வரணும். கர்த்தர் நம்மளை சிட்சிக்கும் போது ஏன் சிட்சிக்கிறாரு? ஏன்னா தேவன் என்ன நேசிக்கிறார். புரியுதுங்களா? இப்போ நம்மளை சிட்சிக்கிறனால நம்ம கிட்ட அவர் முதல்ல எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும். பரிசுத்தம் இல்லாம நீங்க என்ன பண்ண முடியாது? இதை தொட முடியாது. எதை? உடன்படிக்கை பெட்டியை தொட முடியாது. ஆனா பரிசுத்தம் இல்லாம அவன் தொடுவான், அவனை பத்தி மேட்டர் கிடையாது. ஏன்னா அவன் பெலிஸ்தன் தொட்டான், கர்த்தர் அவனை தொடல, கர்த்தர் அவனை விட்டு வச்சிட்டார். ஏன்னா அவன் அழைக்கப்பட்டவன் இல்லை, அவன் நேசிக்கப்பட தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் அவன் இல்லை. ஆனா நம்ம தேவனுக்கு இருதயத்திற்கு ஏற்றவர்களா இருப்பதுனாலே ஈவன் அ ஸ்மால் திங், நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன காரியம் கூட கர்த்தருடைய இருதயத்திற்கு மன நோவை உண்டு பண்ணும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களையும் என்னையும் நிச்சயமா சிட்சிப்பார். அப்போ இந்த சிட்சைக்குள்ளாக நம்ம வரணும்ன்றது இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலேயே உங்களுடைய மைண்ட்ல நீங்க வச்சுக்கோங்க. கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? கண்டிப்பா நம்மளை சிட்சிப்பார். கர்த்தர் மகிமையை வாக்கு பண்ணிட்டாரு, எல்லாமே இந்த வருஷத்துல நம்ம தொட்டதெல்லாம் துலங்க போகிறது அப்படின்னு நம்ம நினைக்கலாம், யோசிக்கலாம், அதற்காக ஜெபிக்கலாம், நல்லதுதான். ஆனா தேவனுடைய சிட்சை இல்லாம, பரிசுத்தமாகுதல் இல்லாம மகிமையை நம்மளுடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? தெளிவாக இந்த காரியங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேச போகிறேன். இந்த இஸ்ரவேலர்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது உபாகமம் 26வது அதிகாரம் 6-9 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கேயும் ஒரு சில காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். உபாகமம் 26வது அதிகாரம் 6-9 வசனங்கள். சேர்ந்து வாசிப்போம். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இன்னும் கொடுக்கல, இப்படிலாம் சொல்லணும்னு சொல்லி ஏற்கனவே மோசே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார். ஏன்னா அவங்க யோசுவால தான் கானான் தேசத்தை போய் சுதந்திரிக்கிறாங்க. ஆனா உபாகமத்துல நீங்க அங்க போய் சேர்ந்தீங்கன்னா என்ன சொல்லணும்ன்றத மோசே இப்பவே அவங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் போட்டு கொடுக்கிறார், ஒரு ஃபார்மேட் சொல்றார். இப்படிதான்ப்பா நீங்க செய்யணும். இங்க போனீங்கன்னா இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க சொல்லி தேவனுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். பாருங்க, அதுல அவர் சொல்றாரு, கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து
எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து தேவன் புறப்பட பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு தேவன் எங்களை அழைத்து வந்திருக்கிறார். அப்போ இவ்விதமாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைத்திருக்கிறதான திட்டம் என்னது? பாலும் தேனும் ஓடுகிறதான தேசம். இப்ப போனாங்களா? இன்னும் போகல. ஆனா போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அத்தியாவசியம் என்னதுங்க? தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டியது அவசியம். சோ இந்த வருஷம் மகிமை நம்ம இன்னும் வெளிப்பட்டுருச்சா? இல்ல. we have just started. நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் நமக்கு நிறைய நாட்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வாரமா நம்ம ஜெபிக்க போகிறோம். நிறைய ஜபங்கள் இருக்கிறது. நிறைய இடங்களை நம்ம கூடி ஜெபிக்க போகிறோம். நிறைய காரியங்களை பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தர் இந்த வருஷத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமையில நம்ம கிட்ட என்ன தெரியுங்களா கேட்கிறாரு? உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா this year is a year of miracles. Hallelujah. இந்த வருடம் அற்புதங்களின் வருடமாக இருக்க போகுது. அப்போ அந்த அற்புதம் நடக்கணும்னா நமக்கு என்ன தேவைங்க? பரிசுத்தம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனாலதான் இங்க உபாகமத்திலே நம்ம வாசிக்கிறோம், பாலும் தேனும் ஓட போற தேசம். ஆனா அதுக்கு முன்னாடி தேவன் உங்களை எப்படிலாம் நடத்தி வந்தாருன்றதை நீ நினைச்சு பார்த்து உங்களை நீங்களே ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த ஜனங்கள் பாத்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில இந்த இஸ்ரவேல் ஜனங்க கொஞ்சமும் உண்மை இல்லாத ஜனங்களா இருந்தாங்க. நம்மள மாதிரியே தான். நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப மோசமா திட்டிக்கிட்டே இருப்போம். இவனுங்கள மாதிரி மோசமானவனு யாரும் இருக்க மாட்டோம். ஆனா கண்ணாடியில போய் நின்று பார்த்தா நம்மளும் அதே மாதிரி தான் இருப்போம். ஆமா தானே? கரெக்டா இல்லையா? நம்ம நிறைய பேரை சொல்லுவாங்க, ஆனா நம்மளும் அதே பிரச்சனையில தான் இருப்போம். அதனாலதான் ஏசப்பா என்ன சொல்றாரு? உன்னுடைய கண்ணில் இருக்கிறதான உத்தரத்தை நீ பார்க்காம உன்னுடைய அயலானுடைய கண்ணில் இருக்கிற தூசிய நீ எடுக்கிறதுக்கு நீ பார்க்கறியே, நியாயமா பாது அப்படின்றாரு. அப்போ இஸ்ரவேலர்கள் மாதிரி தான் நம்மளும். என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்லா கவனிக்கணும், ஒரு வட்டமாவே இருக்குது. ஒரு 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 சைக்கிள் மாதிரி இருக்குது. இதை எங்க நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, இங்க எகிப்துல இருந்து அவங்க விடுதலையாகி வந்ததுல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் ஜீசஸ் பிறக்கிற வரைக்குமே அவங்க லைஃப் ஒரு வட்டமா தான் இருந்துச்சு. அவங்களுடைய லைஃப்ல ஒரு லீனியர் ப்ரோக்ரஷன்னா அடுத்தடுத்து முன்னேற்றத்திற்கு ஏதுவான படிகள் இல்லை. அவங்களுடைய முன்னேற்றம் எப்படி இருந்தது தெரியுமா? இப்படியே போவாங்க, திரும்ப வட்டமா திரும்ப பழைய இடத்துக்கு அவங்க வந்துருவாங்க. இதை பத்தி நம்ம எங்க வாசிக்கிறோம்னா, நியாயாதிபதிகளை நம்ம வாசிச்சோம்னா நமக்கு ரொம்ப தெளிவா புரியும். வாசிங்களேன், 2வது அதிகாரம் கொஞ்சம் ஒரு பெரிய பகுதியை தான் வாசிக்க போறோம். 10வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும். நியாயாதிபதிகள் 2:10-19 சேர்ந்து வாசிப்போமா? அக்காலத்திலே இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடிக்கு கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாயிருந்தது. மிகவும் நெருக்கப்பட்டார்கள். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்கள். அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமற் போனார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதிகளோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களெல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்கங்கள் நிமித்தம் தவிக்கிறதுனாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். நியாயாதிபதி மரணம் அடைந்த உடனே அவர்கள் திரும்பி
அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கீர்த்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழியையும் விடாதிருப்பார்கள். இப்ப பாருங்க, தேவன் என்ன பண்றாரு? இவங்களை அந்நிய தேவர்கள் வணங்குனதான எதிராளி நாட்டில் விற்று போட்டாராம். அப்ப அங்க போனோன்னு போய் முறையிடுறது, ஏசப்பா என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு உடனே ஆண்டவர் அந்த டைம்ல ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார். அந்த நியாயாதிபதி அவர் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் இஸ்ரவேலுக்கு ஏதோ கொஞ்சம் நல்லது பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த நியாயாதிபதி செத்து போனதுக்கு அப்புறம் திரும்ப என்ன பண்ணுவாங்க? தங்களுடைய பழைய வழிகளுக்கு அவர்கள் திரும்புவாங்க. திரும்ப அங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஏசப்பா எங்களை காப்பாத்துங்க, எங்களை ஒடுக்குறவங்க என்னை ரொம்ப ஒடுக்குறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. திரும்ப தேவன் நியாயாதிபதியை ஏற்படுத்துவார். இப்படிதான் இவங்களுடைய வாழ்க்கை ஒரு சுழற்சி முறையிலே இப்படி போய்கிட்டே தான் இருக்குது. அவங்களால முன்னேற்ற பாதையில போகவே முடியல. நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. தேவ பிள்ளைகள்னு நம்ம சொல்றோம், பட் we are always in circular progression. ஒரு வட்டமான ஒரு வட்டத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறோம். முன்னேற்ற பாதையில நம்ம ஓடுறோமா அப்படின்னா கிடையாது. ஆமா தானே? நிறைய பேருடைய வாழ்க்கையில, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையிலுமே இன்னும் ஒரு சில பகுதி வட்டம் போடுகிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் என்கிட்டயும் உணர்த்துறார். அப்ப நான் இன்னைக்கு இந்த செய்தியை இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணிட்டு நான் தேவனுடைய சமூகத்தை நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட ஒரு சில காரியங்களை உணர்த்தினார். இந்த பகுதியில் நீ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிற? சர்க்கிள் அடிச்சுக்கிட்டே இருக்கிற. ஆனா இந்த பகுதியில் உன்னை நான் எப்படி அழைச்சிருக்கிறேன்? முன்னேற்ற பாதையிலே நீ நடக்கும்படியா உன்னை நான் அழைச்சிருக்கிறேன். அப்போ அதற்கு அத்தியாவசியமானது என்ன தெரியுமா? உன்னை நீ பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும், ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தமும் இந்த ஆயத்தமும் நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லி சொன்னா, நம்ம வருகிற நாட்களிலே குளோரி குளோரி குளோரின்னு ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்போம். 2024 கடைசி வாரத்தில் எல்லாரும் சாட்சி சொன்ன மாதிரி ஒரு 4 சாட்சி மட்டும் சொல்லிட்டு அமைதியாக நம்ம என்ன பண்ணிடுவோம்? உட்காந்துருவோம். ஆனா வல்லமையான ஒரு அற்புதம், ஒரு அதிசயமான ஒரு சாட்சி சொல்லணும்னா இந்த நாட்களில் நமக்கு என்ன தேவைங்க? நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவைங்க? பரிசுத்தமும் ஆயத்தமாகுதலும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அதுதான் இந்த வருஷத்துல நம்மளை எப்படி நடத்திட்டு போகுது? முன்னேற்ற பாதையிலே தேவ மகிமையை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவான பாதையில நம்மை நடத்த போகுது. மற்றபடி நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம ஒரு சுழற்சி முறையிலே தான் நாம் சுற்றி கொண்டிருப்போம். அப்போ இந்த காரியங்களை நாம் இந்த நாட்களில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் என்கிட்ட ஒரு சில காரியங்களை என்கிட்ட ரொம்ப தெளிவாக பேசினாரு. அதை குறித்து ஒரு சில காரியங்களையும் நான் உங்களோடு கூட வசனத்தோடு பேசி நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 23வது வசனம். 1 கொரிந்தியர் 10:23. சேர்ந்து வாசிப்போமா? எல்லாவற்றையும் எடுத்துட்டீங்களா? 1 கொரிந்தியர் 10:23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. வாசிக்க தெரிஞ்சவங்க எல்லாரும் கொஞ்சம் சத்தமா நிறுத்தி நிதானமா வாசிக்கலாமா? சத்தமா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனோடு இருக்கிறதான இந்த வாழ்க்கையில நம்ம இன்னும் நெருங்கி வர வர நம்மளுடைய பாதை கொஞ்சம் குறுகலாக போய் கொண்டே இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? The more you get closer to God, the more narrower your path gets. உங்களுடைய பாதை ரொம்ப குறுகலா போகும். என்னங்க, தேவன் வந்தா பாதையெல்லாம் விசாலமாக்குவார், மலைகள் எல்லாம் தரைமட்டமாக்குவார், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், இப்படிதானே கேட்டோம். உண்மைதான். ஆனா பிராக்டிக்கலா உங்களுடைய லைஃப்லன்னு வரும்போது தேவன் உங்க கூட இருக்கிறாரான்றது மாத்திரம்தான் முக்கியம். அல்லேலூயா. நீங்க எந்த பாதையில் இருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை. நீங்க அதாவது அந்த பாதை எவ்வளவு குறுகலா போகுதுன்றது முக்கியம் இல்லை. தேவன் உங்க கூட இருக்கிறாரான்றதுதான் முக்கியம். அல்லேலூயா. சோ முதலாவது நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. நான் ஏன் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றேன்னா, கவனிங்க, நான் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். நம்ம எந்த அளவுக்கு தேவனிடத்துல கிட்டி சேர்றோமோ, என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல இருந்தே நான் சொல்றேனே, நான் இத்தனை நாட்களாய் தேவனோடு, நான் இத்தனை நாட்களாக சொல்ல முடியாது, சொற்ப நாட்களாய், ஏன்னா எனக்கு இன்னும் வயசாகலை ரொம்பலாம். ஸோ சொற்ப நாட்களாய் நான் தேவனோடு நடந்த இந்த நாட்களை பார்க்கும் பொழுது
நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரோடு நடக்க ஆரம்பித்ததை விட இந்த நாட்களிலே நான் நடக்கக்கூடிய என்னுடைய பாதை கொஞ்சம் குறுகிடுச்சு. ஏன் தெரியுமா? நல்லா கவனிக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நல்லா கவனிக்கணும் 10 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் உணர்த்தின ஒரு காரியத்தை நான் விட்டுட்டேன், அது வேணான்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனா அப்போ எனக்கு ஓகேவா இருந்த ஒரு சில விஷயத்த தேவன் இப்போ வேணான்னு சொல்றாரு. ஆனா அது மற்றவனுக்கு பாவமாக இல்லாம இருக்கலாம். நல்லா கவனிக்கணும். ஏங்க நான் சொல்றது நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ எனக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேனே. இப்போ நான் ஒரு வேலை செய்கிறேன், ஒரு அரசாங்க ஒரு வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அரசாங்க உத்தியோகம் செய்கிறேன். இப்போ நான் அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்கிறவனுக்கு எனக்கு பொருளாதாரத்தில் நான் ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் கவர்மெண்ட்டில் என் கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு இடத்துல இருந்து வாங்குறாங்க, லஞ்சம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த லஞ்சத்தை கவர்மெண்ட் கண்டுக்கவே இல்லை. சரியா? இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. கவர்மெண்ட் கண்டுக்கவே இல்லை. ஆனால் என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அந்த லஞ்சத்தை வாங்குறாங்க. அதில் என் கூட இருக்கிறவங்க கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க ஒரு சிலர். சரியா? ஸோ இவங்க எல்லாம் வாங்குறாங்க, நானும் அதை வாங்குறேன். ஆனால் நான் இப்போ தேவனோடு இருக்கிற உறவில் ஆண்டவர் இப்போ என்கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? அதை நீ வாங்காத. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏங்க ஏசப்பா, ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ பேர் என் கூட வேலை செய்கிறான், அவனும் என்ன பண்ணுறான்? வாங்குறான். அவன் கூட நானும் வாங்குறதுல என்ன தப்பு? இல்லை எங்கள் கவர்மெண்ட்டே இதை செய்ய சொல்லுது, இல்லை எங்கள் கவர்மெண்ட்டே இதை கண்டுக்கல, ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? வேணான்வார். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுதான் பவுல் சொல்றாரு. எல்லாவற்றையும் பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எனக்கு தகுதியாயிராது. எனக்கு அது ஓகே, அந்த காசு எனக்கு தேவைப்படலாம், ஆனா அது எனக்கு தகுதியாக இருக்காது. நான் சொல்றது உதாரணத்துக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியமா இருந்திருக்கலாம். ஆனா அப்போ ஒரு காரியத்தை விட சொல்லிட்டாரு, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் செஞ்சுட்டு வந்திருப்பேன், அது எல்லாருமே செஞ்சிருப்பாங்க, அது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது, அது ஒரு பாவமா கூட இருந்திருக்காது. ஆனா ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? அதையும் நீ விட்டுரு. என்ன ஏசப்பா, இதையும் விட சொல்றீங்களே? ஏன்னா ஆண்டவர் நமக்கு எதை பத்தி கற்றுத்தராருன்னா, நீ எது பாவம் எது பாவம் இல்லை அப்படின்றத விட ஆண்டவர் நம்மளை என்ன தெரியுங்களா மாற்றாரு? மகிமையின் மேல் மகிமை அடைந்து குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படி நம்மளை என்ன பண்றாருங்களா? நம்மை மறுரூபமாக்குகிறார். சோ இந்த இயர்ல, இந்த வருஷத்துல, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த உருமாற்றத்துக்காக தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு? ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். ஆனா நம்ம எதற்காக இதை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறோம் தெரியுமா? இந்த வருஷத்துல ஆசீர்வாதம் வேணும்னா இதை செய்யணும் போலன்னு நினைக்கிறோம். நீங்க டிசைட் பண்ணுங்க. இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஒரு 2 சாய்ஸ் கொடுக்குறேன். ஆசீர்வாதத்திற்காக இந்த வருஷத்துல தேவன் சொல்றதை செய்ய போறீங்களா, இல்ல குமாரனுடைய சாயலாக ஒப்பாகும்படி மகிமையின் மேல் மகிமை அடையும்படி மாற்றப்படும்படி நீங்க தேவன் சொல்றதை செய்ய போறீங்களா? இது நீங்க தான் டிசைட் பண்ண. என்கிட்ட சொல்ல வேணாம். என்கிட்ட கேட்டா நீங்க 2வது விஷயத்தை தான் சொல்லுவீங்க எல்லாரும். ஏன்னா நம்ம எல்லாரும் அதுதான் செய்யணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். அது கம்பல்ஷன்லாம் கிடையாது. ஆண்டவர் உங்களை யாரும் பிடிச்சி கட்டாயப்படுத்தல, ஏய் இதை செய்யடா அப்படின்னு. ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு சாய்ஸ் வைக்கிறார். இந்த வருஷத்துல மகிமையினால வரப்போறதான அந்த அந்த அலங்காரம், அந்த வெளிப்பிரகாரமான மாற்றத்தை மாத்திரம் நீங்க எதிர்பார்த்து இந்த வருஷத்துல காலடி எடுத்து வச்சிருக்கிறீங்களா, இல்ல தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி மகிமையின் மேல் மகிமை அடைந்து குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாக அந்த உருமாற்றத்திற்காக நீங்க ஆசைப்படுறீங்களா? இன்னைக்கு நான் உங்க முன்னாடி இந்த சாய்ஸ் வைக்கிறேன். இது எதுல நீங்க வேணும்ன்றது நீங்க தீர்மானித்துக் கொள்ளுங்க. ஆனா ஆண்டவர் ஒண்ணு செய்ய போறாரு இந்த வருஷத்துல. 10 வருஷத்துக்கு முன்னாடி, இல்ல போன வருஷத்துல, இல்ல போன மாசத்துல எது நமக்கு ஓகேவா இருந்ததோ அது நாட் ஓகேன்னு சொல்லுவார் ஆண்டவர் இப்போ. ஏன் தெரியுமா? நீங்க இந்த வருஷத்துல நடக்கும் போது உங்களுடைய பாதை இன்னும் எப்படி ஆகும்? குறுகலா மாறும். எதனால தெரியுமா? ஏன்னா உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு சில காரியங்கள் இன்னும் நம்ம கிட்ட இருக்குதுன்னு தேவன் அறிஞ்சிருக்கிறார். அப்போ அதுல பரிசுத்தமாகுதலுக்கான காரியங்களை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பரிசுத்தமாகுதுன்றதுக்கு அந்த பேச்சே கிடையாது. உலகத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லை. உலகத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் கொஞ்சம் கூட
சம்பந்தம் கிடையவே கிடையாது. அப்போ உலகத்தினுடைய ஒரு காரியம், இல்ல மாம்சத்தினுடைய ஒரு காரியம், இல்ல சத்ருவினால வந்த ஒரு காரியம், அது ஒருபோதும் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்காம தடை பண்ணாம பார்த்துக்கணும்னா நம்ம என்ன தெரியுங்களா செய்யணும்? ஒரு சிலர்கிட்ட நான் பேசும்போது கர்த்தர் உங்ககிட்ட, ஒரு சிலர்கிட்ட ஆண்டவர் இப்ப பேசுறாரு, நல்லா கவனிங்க. ஒரு சில காரியங்களை தப்பா இல்லாம இருக்கலாம், பாவமா இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தரை விட சொல்றாரு. என்னன்றது ஆவியானவர் உங்ககிட்ட இப்ப பேசுறாரு. எனக்கு தெரியாது அது என்னன்னு, எனக்கு தெரியாது. ஏன்னா ஆண்டவர் என்கிட்ட அதை பேசி இருக்கிறாரு. நேற்று இரவு என்கிட்ட பேசினார் ஒரு சில காரியங்கள், இன்னைக்கு காலையில நான் ஜெபம் பண்ணும்போது என்கிட்ட பேசினார். அதனால இப்போ உங்ககிட்ட நிச்சயமா அவர் பேசுவாருன்றதை நான் ஸ்ட்ராங்கா நான் நம்புறேன். ஒரு சில காரியங்கள் அது பாவமா இருக்காது, ஆனா கர்த்தர் உங்களை விட சொல்றாரு. நீங்க இந்த வருஷத்துல கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும்னா நீங்க அதை விட்டு தான் ஆகணும். அது பாவம் இல்லையே, அது பாவம் இல்லைன்னு ஜஸ்டிஃபை பண்றதுக்காக நம்ம வரல, நியாயப்படுத்துறதுக்கு நம்ம வரல. நியாயப்படுத்தணும்னா நம்ம இங்க இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த பிரசங்கம் நமக்கான பிரசங்கமும் கிடையாது. ஆனா இந்த பிரசங்கம் யாருக்காக தெரியுமா? எப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களுக்கு தெரியுமா? இந்த வருடத்துல நான் கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்க போறேன். ஹல்லேலூயா. I am going to see the glory of God revealed in my life. என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறத நான் பார்க்க போறேன். தேவ மகிமை வெளிப்படுகிறத நான் பார்க்க போகிறேன். அப்போ இதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாம் அனுபவிக்க அதிகாரம் இருந்திருக்கலாம், ஆனா இப்போ எனக்கு அது என்ன, எனக்கு தகுதி இல்லை. அது எனக்கு தகுதி கிடையாது. அப்படி வச்சுக்கோங்களேன். நான் அதுக்கு தகுதி இல்லைன்றதை விட அது எனக்கு தகுதி இல்லை. ஏன்னா நான் இப்போ இன்னொரு படி மேல ஒரு உயர்ந்த ஒரு லக்கோடு நடக்கிறவனாக நான் இருக்கிறேன். ஏங்க ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணுங்க. மகிமை அப்படின்றத நீங்க இன்னொரு காரியத்தை புரிஞ்சுக்கலாம். மகிமைக்கு இன்னொரு தெளிவான ஒரு ஹியூமனிஸ்டிக் டேர்ம்ல, அதாவது ஒரு மனிதன் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு மகிமையை பத்தி சொல்லணும்னா தேவன் நமக்காக வைத்திருக்கிற லக்குன்னு சொல்லலாம். என்னதுங்க? தேவன் நமக்காக வைத்திருக்கிற லக்கு, நோக்கம், பர்பஸ். ஒரு மனிதனுக்காக தேவன் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்துல நம்ம நடக்கணும், அந்த பர்பஸ்ல நம்ம நடக்கணும், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதை கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த வருஷத்தினுடைய நம்முடைய லட்சியம். அதுதான், அதற்காக தான் இந்த வருஷத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தினுடைய லக்கு என்ன? என் பிள்ளையினுடைய லக்கு என்ன? வாலிப பிள்ளைங்க நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, வாட் இஸ் மை டெஸ்டினி? என்னுடைய லக்கு என்ன? நம்ம சும்மா வேலை செய்யறது ஒரு இந்த வேலை செய்யறது என்னுடைய லக்கா கிடையாது. வேலைன்றது கர்த்தர் நீங்க அன்றாடம் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சம்பாத்தியத்துக்காக கொடுத்த ஒரு சின்ன ஒரு காரியம், அவ்வளவுதான். அது உங்களுடைய டெஸ்டினி கிடையாது. வேலை உங்களுடைய லக்காக மாறிடுச்சு அப்படின்னா நீங்க உலக மக்களை போலதான் இருப்பீங்க. ஏவிஆர் ரவுண்டானால இருந்து டுவர்ட்ஸ் அஸ்தம்பட்டி போகும்போது அங்கே ரைட் சைடில் ஒரு ரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் கோர்ஸ் ஒன்று நடக்கும். சரிங்களா? பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்கலாம் போய் நிறைய வாலிப பிள்ளைங்க போய் படிப்பாங்க. நீங்கள் பாருங்கள், டே டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாக எல்லாம் ஹேண்ட் பேக் மாட்டிட்டு எல்லாம் பிள்ளைங்களாம் போயிட்டு இருக்கும். அங்கே பெரிய ஒரு கட் அவுட் இருக்கும், ரொம்ப வருஷமாக அந்த கட் அவுட் வச்சிருக்கிறாங்க. அந்த கட் அவுட்டில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, யோர் ஜாப் இஸ் யோர் ஐடென்டிட்டி. உங்கள் வேலையே உங்களுடைய அடையாளம். அதாவது பேங்க் எக்ஸாம் எழுதி நீங்க பேங்க்ல போய் சேர்ந்துட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய அடையாளம். இப்படிதான் உலகம் சொல்லுது. நீங்களும் அதே மாதிரி நினைச்சீங்கன்னா அப்போ பிரச்சனை யாருக்கிட்டனா? நம்ம கிட்ட தான். உலக மனுஷன் சொல்றதான ஒரு ஐடென்டிட்டி நம்மளுடைய ஐடென்டிட்டியா மாறணும் அப்படின்னா தேவன் எதுக்காக நம்மளை தெரிந்து கொள்ளணும்? யோசிச்சு பாருங்க. எதுக்காக நம்ம பைபிள் படிக்கணும்? எதுக்காக ஏசப்பா நமக்காக ரத்தம் சிந்தணும்? எதற்காக நம்மளை பார்த்து அவர் தன்னுடைய பிள்ளைன்னு சொல்லணும்? அப்போ நம்முடைய அடையாளம் என்ன தெரியுமா? நம்முடைய வேலை கிடையாது, நம்ம படிக்கிற படிப்பு இல்லை, என்னுடைய தொழில் இல்லை. என்னுடைய அடையாளம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய மகிமை என்னிடத்திலே வெளிப்பட வேண்டும். இதுதான் இந்த வருஷத்துல நீங்க இதுக்காக தான் நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய லக்குக்காக, என்னுடைய லக்கை நான் இந்த வருடத்திலே நான் அடைந்தே தீருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏங்க அந்த மகிமைக்கான ஜெபம் பிரேயர் பாயிண்ட் இருக்குல்ல, போன வருஷத்தோட நிறுத்திட்டீங்களா எல்லாரும்? இந்த வருஷம் ஃபுல்லா ஜெபம் பண்ணுங்க. அதை அந்த பிரேயர் பாயிண்ட்ஸ் இருக்கா? இல்லைன்னா திரும்ப பிரிண்ட் அவுட் புதுசாக எடுத்து வைங்க. படிச்சு கிழிச்சிருந்தாலும்
புதுசா எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு ஜோம் பண்ணுங்க. டெய்லிக்கு வந்து ப்ரேயரை பண்ணுங்க. 55 ப்ரேயர் பாயிண்ட்ஸ் தான் இந்த வருஷம் பண்ணி அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ்லாம் மனப்பாடமே ஆயிரணும் உங்களுக்கு. சரிங்களா? எதற்காக நம்ம ஜோம் பண்றோம்? எதற்காக அந்த போன வருஷத்துல 60 நாட்கள் அப்படி மெனக்கெட்டு நம்ம உட்காந்து ஜோம் பண்ணோம்? ஏன் எங்களுக்கு வேற வேலை இல்லையா? செலவு பண்ணி பெட்ரோல்லாம் செலவு பண்ணிட்டு எல்லார் வீட்டுக்கும் வந்து உட்காந்து ஜோம் பண்ணி என்னத்துக்கு அவ்வளோ சிரமம் எடுக்கணும்? ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு காரியத்தை உணர்ந்திருக்கிறோம். என்னன்னா, நமக்கு இங்க இருக்கிறதான அடையாளம், இந்த வேலை, இந்த காசு, இது எல்லாவற்றை விட தேவனுடைய மகிமைன்னு ஒன்று ரொம்ப பிரதானமானதாக இருக்கிறது. அதற்காக நம்ம ஓடணுன்றத நம்ம நிர்ணயம் பண்ணி வச்சதுனால போன வருஷம் கடைசியில இருந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த வருஷத்துல ஆரம்பிச்ச உடனே சரி கொஞ்சம் லைட்டா பிரேக் போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்றதுக்கு நமக்கு டைமு இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி வசனம் ஏசாயா 60 முதல் பாகத்துல 60 2வது வசனத்தினுடைய முதல் பாகம், இருளானது பூமியை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஸோ சூழ்ந்து கொண்டிருக்கிற டைம்ல கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் இன்டர்வல் டைம் போயிட்டு வரேங்க. இன்டர்வல் பிளாக் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வந்து நான் என்னுடைய ஓட்டத்தை ஓடுறேன் அப்படின்னா ஓட முடியாது. ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு ஒரு நாளும் ரெஸ்ட் இல்லை. போய் லக்கை நோக்கி நம்ம அடையிற வரைக்கும் நமக்கு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ இந்த நாட்களில் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம், உங்களுடைய லக்கை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய லக்கு தேவ மகிமை ஒன்றே. ஹல்லேலூயா. அப்ப தேவ மகிமைக்காக இந்த ஆண்டில நீங்க செய்ய போகிறது, நாளை உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க எந்த அளவுக்கு தேவனிடத்திலே நெருங்கி வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாதை குறுகலாக மாறும். ஆனால் அதை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நேற்று வரைக்கும் பாவம் இல்லாம இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு கர்த்தர் வேணான்னு சொல்லுவாரு. அதை விட்டு விடுறதுக்கு ஒரு மனநிலையோடு தேவனை நோக்கி இந்த ஆண்டிலே நீங்கள் கிட்டி சேர பழகி கொள்ளுங்கள். அப்போ இந்த நாட்களிலே ஒரு சில காரியங்களை கர்த்தர் நம்ம இடத்துல சொல்லுவார். என்ன தெரியுங்களா சொல்லுவாரு? பிரயோஜனம் இல்லாத ஒரு சில காரியங்களை செய்யாத. என்னதுங்க? பிரயோஜனம் இல்லாத காரியங்களை செய்யாத. திரும்ப சொல்லுங்க, என்ன சொல்ல போறாரு? சொல்ல போறாரு. இப்ப சொல்றாரு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, பிரயோஜனம் இல்லாத காரியங்களை செய்யாத. தேவன் நம்ம கிட்ட பார்த்து டைரக்டாவே ஒரு கமாண்டாவே கொடுக்கிறார். அன்பிராஃபிட்டபிள் திங்ஸ். எனக்கு நான் ஒரு வேலை செய்யணும்னா எனக்கு அந்த வேலை நிமித்தமா என்ன வரணும்? எனக்கு ஏதாவது ஒரு லாபம் வரணும். ஆமா தானே? ஏங்க இப்ப நான் ஒரு வேலைக்கு போறேங்க, சம்பாத்தியமே இல்லாம நான் வேலைக்கு போயிட்டு இருந்தா நீங்க என்னை பார்த்து என்ன சொல்லுவீங்க? என்னன்னு சொல்லுவீங்க? லூசுன்னு சொல்லுவீங்க, இல்ல முட்டாள்னு சொல்லுவீங்க, இல்ல மாடு மாதிரி உழைக்கிறியே சம்பாத்தியமே வரலையேடா அப்படின்னு திட்டுவீங்க. இப்படிதானே? இதுதான் சொல்லுவோம், நியாயப்படி இதுதான் சொல்லுவோம். இதே மாதிரி தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இப்ப இருந்த மாதிரியே டிசம்பர் 2024 டிசம்பர்லயே உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? ஏடா லூசு பயலே. ஆண்டவர் இப்படி சொல்ல மாட்டாரு. நம்மளுடைய புரிந்து கொள்ளுதலுக்காக நான் சொல்றேன். ஏன் நீ என்ன நினைச்சிட்டு இருந்த? உனக்கு லாபமா இருக்குன்னு நீ நினைச்ச ஒரு சில காரியம்லாம் உனக்கு லாபமா இல்ல. இந்த வேலையை செஞ்சா எனக்கு ஏதோ பிரயோஜனம் வருதுன்ற மாதிரி நினைச்சா அது உனக்கு பிரயோஜனமா இல்ல. ஆனா இப்போ இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலே கர்த்தர் சொல்றாரு, லீவ் ஆஃப் ஆல் தோஸ் அன்பிராஃபிட்டபிள் திங்ஸ். பிரயோஜனம் இல்லாத லாபம் இல்லாத காரியங்களை விட்டு விடு. அது பாவமா இருந்தாலும் சரி, பாவம் இல்லாம இருந்தாலும் சரி, அது உலகம் அங்கீகரிச்சாலும் சரி, உலகம் அங்கீகரிக்கிறேனாலும் சரி, கிறிஸ்தவன் செஞ்சாலும் சரி, ஊழியக்காரனே செஞ்சாலும் சரி, லாபம் இல்லாததை செய்யாத. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? ஊழியக்காரர் செஞ்சாருங்க, அதனால நான் செய்யறேன் வேண்டாம். உங்களுக்கு அது லாபமா இருக்குதா? உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுடைய லக்கை நோக்கி, உங்களுடைய தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மகிமைக்கு நோக்கி நடத்துவதற்கு அது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா அதை செய்யுங்க. இல்லைன்னா பிரயோஜனம் இல்லாத காரியத்தை செய்யாதீங்க. சோ கர்த்தர் இந்த நாட்களில் நம்மோடு கூட இந்த காரியங்களை எச்சரிக்கிறார். அப்ப இந்த நாட்களில் நாம் தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டிய காரியம், கர்த்தாவே என்னிடத்தில் பிரயோஜனம் இல்லாத காரியங்களை என்னை விட்டு பிடுங்கி போடுங்க. பிரயோஜனம் இல்லாத காரியங்களை என்னை விட்டு நீங்க அகற்றி போடுங்க. இந்த பிரேயரை ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் லக்குக்கு நேராக நான் நோக்கி நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க எனக்கு முன்பாக வைத்திருக்கிற மகிமையை நோக்கி நான் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. உங்க மகிமையை என்னுடைய வாழ்க்கையில இழக்கச் செய்கிற சகல காரியங்களையும்
என்னுடைய இருதயத்தை விட்டு எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் 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 அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு இந்த நாட்களிலே மேன்மையான ஒரு காரியங்களை நமக்கு கர்த்தர் தரப்போகிறார். எஸ், ஆகையினால இந்த நாளிலே உற்சாகத்தோடு நம்ம ஆண்டவர் சமூகத்துல இதை முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம். இன்னும் 51 வாரம் வர போறோம். கரெக்டா டைமுக்கு எல்லாரும் வந்துருங்க இனிமேட்டு, சரிங்களா? இந்த வருஷத்தினுடைய முதல் நான் யோசித்தேன் 7 மணிக்கு எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை. நான் ஒருத்தர் 2 பேர் வந்தாங்க, நான் மட்டும் தான் வந்தேன். நானே இன்னும் 2 தம்பிங்க தான் இருந்தோம். ஸோ அதனால நாடகத்தில் அதை வச்சு தான் ஸ்கிரிப்ட்லாம் எழுதுனாங்க. பார்த்தீங்களா நாடகம்? பார்த்தீங்களா நியூ இயரில் பரலோக ஆதார் கார்டு இல்லைன்ட்டாங்க. ஏன்னா ஆலயத்துக்கு ஒழுங்கா நேரத்துக்கு வரல. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கலாம். ஸோ அதனால இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை பரிசுத்தம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? இந்த வருஷத்துல எனக்கு நீங்க வச்சிருக்கிற லக்கை நான் என்ன பண்ண போறேன், நான் அடையாம போறது இல்லை. ஏன்னா நாளைக்கு, அதாவது நாளை என்று சொல்லும்போது இந்த வருடத்துல கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய போறீங்க, அற்புதத்தை செய்ய போறீங்க. ஸோ அப்போ பரிசுத்தம் இல்லாத இடத்துல என்ன நடந்தது? அதே யோசுவால நம்ம வாசிக்கிறோம். இந்த எரிகோ முடிச்சிட்டாங்க, அவங்க யோர்தானை தாண்டிட்டாங்க. அதே மாதிரி உடன்படிக்கை பெட்டியே வச்சு தூக்கிட்டு போய் பாட்டு பாடி சுத்தி சுத்தி வந்து துதிச்சு எரிகோவையும் முடிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச ஒரு பிரச்சனை, அதுவும் ஒருத்தன், யாரு? ஆகான் என்கிறதான ஒரு மனுஷன். அவன் என்ன பண்றான், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை கொண்டு வந்து தன்னுடைய எல்லைகளுக்குள்ளாக வைத்து கொண்டான். ஆனா ஆண்டவர் அவங்க கிட்ட என்ன சொன்னாரு, பரிசுத்தம் பண்ணுங்க, எதுவும் தொடக்கூடாது, எரிகோல இருந்து ஒன்னு நீ தொடக்கூடாது. ஆனா என்ன பண்ணிட்டு வரான், ஒரு சில காரியங்கள்லாம் எடுத்து தன்னுடைய வீட்டிற்குள்ளாக புதைத்து வைத்துக் கொள்கிறான். அதனால் வந்தது என்ன, அவர்கள் சின்ன ஒரு ஊராகிய அந்த ஒரு பட்டணத்துக்கு முன்பதாக இவர்கள் முறிந்து விழுந்து போனார்கள். அப்போ இவ்விதமாக தான் நம்ம வரக்கூடியதான எல்லா ஆசீர்வாதங்களையும் சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம என்ன பண்ணிடுறோங்க, மிஸ் பண்ணிடுறோம். சின்ன விஷயம்னு சொல்லும்போது எப்படி தெரியுமா அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம்? அது எல்லாருக்கும் ஓகேங்க, கிறிஸ்தவன் கூட அதை பண்றாங்க, ஏன் ஊழியக்காரனை கூட அதை பண்றான், அதனால நானும் பண்றேன். ஆனா ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு லாபம் இல்லாத ஒரு காரியத்தை செய்யாதீங்க. மகிமைக்கு நேரம் அவரை நோக்கி நடக்கும் போது பாதை இன்னும் குறுகலா போகும். ஆனாலும் லாபம் இல்லாத காரியங்களையோ மற்றவன் செய்யறான்றதுக்காக எதையும் செய்யாத, லக்கை நோக்கி நடப்பதற்கு உன்னை நீயே பரிசுத்தம் பண்ணிக்கொள். ஹல்லேலூயா. நம்ம யாவரும் எழுந்து நிற்போமா? கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கண்களை மூடி எல்லாரும் தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் கொஞ்ச நேரம் தான் பேசினேன், ஆனாலும் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். நீங்க இன்னைக்கு புரிஞ்சிருந்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இதுக்காக நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. நம்மளுடைய வாழ்க்கையில உங்களுடைய தொழில், உங்களுடைய எத்தனையோ காரியங்கள், பொருளாதாரம், எத்தனையோ காரியங்கள் இந்த வருஷத்துல நீங்க திட்டமிட்டிருக்கலாம். இந்த வருஷத்துல இது நடக்கும், இந்த வருஷத்துல இது செய்வேன், அதை செய்வேன், நீங்க நிறைய விஷயத்தை நீங்க யோசிச்சிருக்கலாம். ஆனா இந்த வருஷத்துல, இந்த தொடக்கத்துல, இந்த முதல் வாரத்துல ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றது, கெட் ரெடி, கான்செக்ரேட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளை கர்த்தர் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வார். இந்த வருடம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கர்த்தருடைய மகிமையை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். இந்த நாளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் டைம் எடுத்து நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் இடத்துல ஒரு ஜெபம், ஒரு அர்ப்பணிப்போட ஜெபம் பண்ணுங்க. சும்மா இது ஃபைனல் பிரேயர் ஒரு 5 நிமிஷத்துல ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பி போறதுக்காக கிடையாது. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், இருதயத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்போட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு உங்க வார்த்தையின்படி நான் என்ன முழுசுமா நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, நான் உங்களுடைய சத்தத்தை நான் பகுத்தறியாம உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம போனதுனால, உங்களுடைய சத்தத்தை நான் கீழ்ப்படியாம போனதுனால கர்த்தர் என்னை தயவாய் மன்னிங்க. இதனால் நான் பரிசுத்தத்தை நான் இழந்திருக்கிறேன், இதனால் என்னுடைய ஆயத்தத்தை நான் இழந்திருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை நான் அநேக தரம் நான் குறை சொல்லி இருக்கிறேன். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி தான் நானும் என்னுடைய வாழ்க்கையில நான் இருந்திருக்கிறேன். நிறைய நேரம் எங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் இல்லாம ஒரு சுழற்சி முறையில ஒரு வட்டத்திலேயே தான்
நாங்க சுழன்று கொண்டிருக்கிறோம். எங்களால ஒரு பாதையில முன்னேறவே முடியல. காரணம், எங்களிடத்திலே தேவன் விரும்புகிறதான பரிசுத்தம் இன்னும் காணப்படல. அப்பா, இந்த நாட்களிலே அப்பா நீங்க எங்க கிட்ட லாபம் இல்லாத காரியங்கள், பிரயோஜனம் இல்லாத காரியங்களை அப்பா விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி உணர்த்தினீரே, அதை இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலேயே நாங்கள் விட்டு விடுவதற்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்களேன். ஏசப்பா கிட்ட உண்மையா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. ஏசப்பா, இந்த வருஷத்துல லாபம் இல்லாத பிரயோஜனம் இல்லாத காரியங்களை நான் விட்டு விடுவதற்கு இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். அது ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், அது ஒரு பழக்க வழக்கமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில உங்ககிட்ட பேசுறார். நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த வருஷத்துல உங்க மகிமைக்கு தடையாக இருக்கிறது. சோ கர்த்தர் சொல்றாரு, அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுருங்க, அந்த உறவு வேண்டாம், அந்த உறவு வேண்டாம். அது நண்பனாக இருக்கலாம், தோழனாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், கல்யாண எண்ணத்தோட நீங்க இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு வேண்டாம். இந்த நாளிலே என்னுடைய மகிமை வெளிப்படணும்னா நீ இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. எல்லாருக்கும் ஓகே தான், ஆனா உனக்கு அது ஓகே இல்லை, அது உனக்கு லாபம் இல்லை, அது உனக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னா, உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய மகிமையை நான் விளங்கும்படியே நான் அழைச்சிருக்கிறேன். ஆகையினால் இந்த நாளிலே கர்த்தர் தெளிவாக பேசுகிறார். ஒரு சிலருடைய தொழிலுக்குரிய காரியங்களிலே தேவையில்லாத ஒரு சில தொழிலுக்குரிய தொடர்புகள் நமக்கு இருக்கலாம். தேவையில்லாத ஒரு மனிதனோடு ஒரு தொழிலுக்குரிய காரியங்கள், இல்ல ரகசியமா நமக்கு பணம் வருவதற்காகவோ இந்த மாதிரி காரியங்களை நம்ம தேவையில்லாத ஒரு தேவையில்லாத பணம் சம்பாதிக்கிறதுல, சீக்கிரமா பணம் சம்பாதிக்கிறது, இல்ல சீட்டு போட்டு காசு எடுக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள்ல ஒருவேளை இந்த ஆண்டுல நீங்க பண்ணணும்னு தீர்மானிச்சிருக்கலாம், இல்ல நீங்க ஏற்கனவே சிக்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அது உனக்கு பிரயோஜனம் இல்லாதது, அது உனக்கு லாபம் இல்லாதது. தேவையில்லாத காரியங்கள்ல போய் பணத்தை முதலீடு செஞ்சு தயவு செய்து நீங்கள் நஷ்டத்தை அடையாதபடிக்கு கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட எச்சரிப்போடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, ஓ தேவனே உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, லாபம் இல்லாத பிரயோஜனம் இல்லாத காரியங்களை இந்த நாளிலே எங்களை விட்டு நாங்கள் விலக்குவதற்கு எங்களை முழுவதுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க வாயை திறந்து, கர்த்தாவே, லாபம் இல்லாத பிரயோஜனம் இல்லாத எந்த ஒரு காரியங்கள், பொருளையோ நபரையோ உறவையோ காரியங்களையோ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். அப்பா, நாங்கள் இத்தனை நாட்களாய் அப்பா எங்களுக்கு பிரயோஜனம் என்று நினைத்து, எங்களுக்கு லாபம் என்று நினைத்து செய்த அநேக காரியங்கள் எங்களுக்கு இந்த நாள் வரைக்கும் எந்த ஒரு பிரயோஜனத்தையும் எந்த ஒரு லாபத்தையும் எங்களுக்கு தந்ததே இல்லை அப்பா. ஆனா நீங்க இந்த நாள்ல தெளிவா பேசுற இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நாங்களே பரிசுத்தம் பண்ணி கொண்டு அப்பா நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா, இந்த நாளிலே உங்களுடைய அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக உம்மோடு கூட இணைந்து நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சொல்லலாம் எல்லாரும் வாயை திறந்து, கர்த்தாவே, உம்முடைய அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக உம்மோடு கூட சேர்ந்து நாங்கள் நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த நாள் அற்புதம் பார்க்கணும்னா நம்ம உடன்படிக்கை பெட்டியோட நடக்கணும், தேவ பிரசன்னத்தோட நடக்கணும். தேவ பிரசன்னம் முன்னாடி இருந்துச்சுன்னா அற்புதங்கள் நிச்சயமா நடக்கும். ஆகையினால கர்த்தர் நம்ம கிட்ட தெளிவா பேசுறது அதுதான். கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறது அதுதான். தேவ மகிமை குறித்து கர்த்தர் பேசுவதும் அதை குறித்து தான். ஏன்னு சொல்லி சொன்னா, அவர் நம்மோடு நடக்கணும்னு நினைக்கிறாரு, அவர் நம்ம கூட நடக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நம்ம விட்டு கொடுக்கிறது இல்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரை இன்னைக்கு நான் விட்டு கொடுக்கிறேன், உங்க கரத்தை பிடிச்சு நடக்கிறதுக்கு நான் விட்டு கொடுக்கிறேன்ப்பா, உங்க கரத்தை பிடிச்சு நடக்கிறதுக்கு என்ன நான் விட்டு கொடுக்கிறேன். அதனால் அற்புதங்களை நான் இந்த நாட்களில் இந்த ஆண்டில நான் பார்க்க போகிறேன். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய விரும்புகிற தேவன் ராஜா. ஆகையினால இந்த நாளிலே கர்த்தாவே, வசனங்கள் மூலமாக நீங்க என்னோடு பேசுங்க, பிரயோஜனம் இல்லாத காரியங்களை எனக்கு உணர்த்துங்க அப்பா. நான் இதுவரைக்கும் நான் வேதத்தை வாசிச்ச விதங்கள் மாறி இந்த நாட்களிலே நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது அப்பா, அந்த வேதத்தினுடைய அந்த மகத்துவம், அந்த வேதத்தினுடைய வெளிச்சம் என்னுடைய மனதினுடைய காரிருளை நீக்கும்படியாக, என்னுடைய மனதினுடைய காரிருளை நீக்கும்படியாக அந்த கர்த்தருடைய வசனத்திலிருந்து வருகிற வெளிச்சம் என்னுடைய இருதயத்தை நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கேளுங்க எல்லாரும் வாயை திறந்து, கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் என் இருதயத்தை நிரப்புவதாக. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து, கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம்
என்னுடைய இருதயத்தை நிரப்புவதாக. கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் என் இருதயத்தின் மன இருளை நீக்குவதாக. கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் என்னை லக்குக்கு நேராக நடத்துவதாக. கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் லாபம் இல்லாத பிரயோஜனம் இல்லாத காரியங்களை என்னை விட்டு அகற்றுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிற காரியங்களை நான் பார்க்க எனக்கு கற்றுத்தாருங்கப்பா. தேவனுடைய மகிமைக்கு எதிராக என் வாழ்க்கையில என்ன இருக்குதுன்னு நான் பார்க்கிறதுக்கு என் கண்களை திறங்கப்பா. அப்பா, அநேகருடைய கண்கள் இன்னும் அடைக்கப்பட்டிருக்கிறது. புது வருடத்திற்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் தேவ மகிமைக்கு தடையா இருக்கிற ஒரு சில காரியங்களை பார்க்க முடியலையே. இப்பொழுது 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 அடைக்கப்பட்டிருக்கிறதான அந்த கண்கள் திறக்கப்படுவதாக. அப்பா, தேவ மகிமைக்கு தடையா இருக்கிற காரியங்களை பார்க்கும்படி அந்த கண்கள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க அப்பா, என்னை பரிசுத்தமாகுதலுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அற்புதங்களை பார்க்கும்படி, மகிமையை பார்க்கும்படி, ஓ நான் இந்த நாளிலே பரிசுத்தமாகுதலுக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தமாகுதலுக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். தேவரீர் என்னை சுத்திகரிப்பீராக. தேவரீர் என்னை சுத்திகரிப்பீராக. தேவரீர் என்னை சுத்திகரிப்பீராக. அப்பா, நான் பரிசுத்தத்திலே, அப்பா நான் பரிசுத்தத்திலே அடுத்த கட்டத்திற்குள்ளாக நான் நுழையணும் ஆண்டவரே. பரிசுத்தத்திலே நான் சுழற்சி முறையில இல்லப்பா, நான் முன்னேற்ற பாதையில நடக்கிறவனா காணப்படணுமே. நான் இன்னும் தடுமாற்றம் உள்ளவனா இல்ல அப்பா, நான் ஓடுகிறவனா இருக்கணுமே அப்பா. நான் வெறுமனே காற்றிலே சிலம்பம் பண்ணுகிறவனா இல்லாமல் அப்பா, நிஜமான நிஜத்துல காணப்படுகிறதான யுத்த வீரர்களோடு எதிர்த்து நின்று யுத்தம் செய்கிறவனாய் நான் மாறணுமே. ஓ, அதற்காக நீர் என்னை அழைத்திருக்கிறீரே. ஆனால் நானோ இன்னும் அநேக பிரயோஜனம் இல்லாத, லாபம் இல்லாத எத்தனையோ காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னை கட்டி இழுக்க நினைக்கிறது. என்னுடைய ஓட்டத்தை தடை பண்ணுகிறது. என்னுடைய லக்கை அடைய முடியாமல் தடை செய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இந்த நாட்களிலே தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற லக்கை, அந்த நோக்கத்தை நோக்கி நாங்கள் போவோமே ஒழிய, கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிற அற்புதங்களை நாங்கள் சுதந்திரிக்க போவோமே ஒழிய, லாபம் இல்லாத பிரயோஜனம் இல்லாத காரியங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை விட்டு இந்த நாளிலே நாங்கள் அப்புறப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். கேளுங்க, கேளுங்க, கேளுங்க அப்பா. தேவரீர் நீர் எங்களோடு கூட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறீங்க அப்பா. நீங்க எங்களோடு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறீங்க. அந்த உடன்படிக்கையில மாறாத தேவன் நீங்க அப்பா. அந்த உடன்படிக்கையில மாறாத தேவன் நீங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கிறது உங்களுடைய சித்தம்னு சொன்னீங்களே. ஆனா இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியல. காரணம், நாங்க இன்னும் அதற்காக தகுதி ஆகல. நீங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் தர்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க. ஆனா நாங்க தான் இன்னும் தகுதி ஆகலப்பா. ஆகையினால எங்களை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லலாமா, எங்களை, எங்க குடும்பத்தை, எங்க பிள்ளைகளை, எங்க சந்ததியை, எங்க பெற்றோரை ஆண்டவரே, எங்களுடைய கணவனை, மனைவியை சொல்லுங்க, தம்பியை, தங்கச்சியை, அண்ணனை, அக்காவை, யாரா இருந்தாலும் சொல்லுங்க, எங்களை பரிசுத்தம் பண்ணுங்கப்பா, பரிசுத்தம் பண்ணுங்கப்பா. அப்பா, நாங்க அற்புதங்களை இந்த ஆண்டிலே பார்க்கும்படியாக, இந்த ஆண்டினுடைய முடிவுக்குள்ளாக தேவனுடைய மகிமை, தேவனுடைய லக்கு, தேவன் எங்களுக்காக வைத்து நிர்ணயித்திருக்கிறதான அந்த நோக்கத்தை அடைந்தே தீரும்படியாக கர்த்தாவே இந்த நாளிலே பரிசுத்தத்திற்கு ஓ நாங்கள் எங்களை முழுவதுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஓ எங்களை ஆயத்தப்படுத்தும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய மகிமை எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக. உம்முடைய மகிமை எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக. கேட்கலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி கேட்கலாம். ஓ எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே உம்முடைய மகிமை எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். அதற்காகவே இந்த பரிசுத்தமாகுதலை கர்த்தர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீங்க. அதற்காகவே இந்த பரிசுத்தமாகுதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறீங்க. லார்ட், ரிவீல் டு அஸ் யுவர் க்ளோரி லார்ட். உம்முடைய மகிமையை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. சொல்லுங்க எல்லாரும், உம்முடைய மகிமையை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. இத்தனை நாட்களாய் இருந்த பிரயோஜனம் இல்லாத காரியம் வெளியேறட்டும். இத்தனை நாட்களாய் இல்லாத பிரயோஜனம் இல்லாத காரியங்கள் வெளியேறட்டும். இத்தனை நாட்களாய் எங்களுக்குள்ளாக இருந்ததான அப்பா பிரயோஜனம் இல்லாத, லாபம் இல்லாத காரியங்கள், உறவுகள், என்ன பழக்க வழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. அது பாவமா இல்லாம இருந்தாலும் பரவாயில்லை, அது தேவனோடு நாங்கள் மகிமையின் இந்த ஓட்டத்தில் ஓடுவதற்கு தடை
தடையாக இருக்கும் என்று சொன்னால் அது இப்பொழுதே எங்களை விட்டு நீங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே நான் உங்களை விட்டு அப்பா, உங்களை விட்டு நான் திசை மாறி போயிடக்கூடாது அப்பா. இந்த ஆண்டிலே என்னுடைய ஓட்டம் தடைப்பட்டு நின்ற கூடாது. சொல்லுங்க எல்லாருக்கும், நம்ம இந்த வருஷத்தினுடைய முக்கியமான ஜெபம் இது. கேளுங்க அப்பா, இந்த வருஷத்துல நான் உங்களோடு ஓடுற இந்த ஓட்டத்துல இந்த ஓட்டம் தடைப்பற்ற கூடாதப்பா. என்னுடைய விசுவாச ஓட்டம் இந்த ஆண்டிலே ஒரு நாளும் ஸ்லோவாயிட கூடாது, நான் நின்ற கூடாது, தடைப்பற்ற கூடாது. ஓ, இந்த ஆண்டிலே எவ்விதமான தாக்கங்கள் சத்ரு எனக்கு எதிராய் திட்டம் பண்ணி வைத்திருந்தாலும் அதைவிட மேன்மையான திட்டங்களை நீர் எனக்காக பரலோகத்திலே உருவாக்கி வைத்திருக்கிறீர் ராஜா. ஆகையினால் இந்த நாளிலே எல்லா விதமான என்னுடைய ஓட்டத்திற்கு எதிரான மகிமையினுடைய இந்த காரியங்களுக்கு எதிரான எல்லா திட்டங்களையோ கர்த்தாவே நீர் நிர்மூலமாக்கி உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நான் விழுந்தாலும் நான் திரும்ப எழுந்து நிற்க போகிறேன். சொல்லுங்க எல்லாரும், இந்த ஆண்டிலே நான் விழுந்தாலும் திரும்ப எழுந்து நிற்க போகிறேன். இந்த ஆண்டிலே இருள் மூடிக்கொள்ளும் என்றாலும் அந்த இருளிலே தேவனுடைய வெளிச்சம் என்னோடு கூட இருக்க போகிறது. ஓ கர்த்தாவே, காரணம் நீர் என்னை மகிமைக்காக அழைத்திருக்கிறீர். நீர் என்னை மகிமைக்காக அழைத்திருக்கிறீர். மகிமையின் கிரீடத்தை என்னுடைய தலையிலே சூட்ட நீர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறீர். எங்கள் தலையின் மேலே மகிமையின் கிரீடங்கள் சூட்டப்பட இருக்கிறது. ஆனால் நாங்களோ அழிந்து போகக்கூடிய கிரீடங்களுக்காக ஓடுகிறவர்களா இருக்கிறோமே. ஆகையினாலே லாபம் இல்லாத பிரயோஜனம் இல்லாத காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. ஓ லார்ட், crown us with your glory. உம்முடைய மகிமையினால் நீர் எங்களை முடிசூட்டுவீராக. நீர் அற்புதங்களை செய்கிற தேவன். நீர் யோசுவாவினிடத்திலே சொன்னது போல உங்களை நீயே ஆயத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை தினத்திலே தேவன் உங்களுக்கு உங்கள் மத்தியிலே அற்புதம் செய்வார் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் இந்த நாட்களிலே எங்களை நாங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு வருகிற இந்த நாட்களிலே, வருகிற இந்த மாதங்களிலே, இந்த வருடம் முடிவடைவதற்குள்ளாக தேவனுடைய மகிமையான கரம் வெளிப்படுவதை, தேவனுடைய மகிமையான அற்புதங்களும் அடையாளங்களும் வெளிப்படுவதை இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிறோம் அப்பா. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி கர்த்தாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய மகிமை நீர் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களை இந்த நாட்களிலே எங்கள் சபையிலே எங்கள் குடும்பங்களிலே நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லாம மகிமையின் மேல் மகிமை அடைந்து குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாய் நீர் எங்களை மாற்ற இந்த ஆண்டிலே திட்டமுள்ளவராய் இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. எங்களை நாங்களே இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலே எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கரத்தை பிடிச்சு நடந்து, கர்த்தர் எங்ககிட்ட லாபம் இல்லாத பிரயோஜனம் இல்லாத காரியங்களை குறித்து உணர்த்தும் போது அதை உடனே நாங்கள் விட்டு நாங்கள் வெளியே வரவும், நாங்கள் எவ்விதமான அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வரவும், கர்த்தர் எங்களுக்கு வச்சிருக்கிற லக்கையும் அந்த நோக்கத்தையும் நாங்கள் அடையவும் கர்த்தர் எங்களுக்கு இந்த நாட்களில் கிருபை தருவீராக. நீர் மாத்திரம் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும் அன்பும் இரக்கம் உள்ள நல்ல தகப்பனே, கிருபையான இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்களோடு நீர் இந்த வார்த்தையினால பேசினதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே அப்பா, நீங்க யோசுவா மூலமா நீங்க சொன்ன அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளை தினத்திலே கர்த்தர் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை அடையாளங்களை செய்வார் என்று சொல்லி, ஆகையினாலே எங்களை பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். பிரயோஜனம் இல்லாத லாபம் இல்லாத காரியங்களை விட்டு விடவும், எங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை நோக்கி நாங்கள் நடக்கவும், அவரோடு உங்களுடைய கையை பிடிச்சு உங்க பாதையில நாங்கள் நடக்கவும், எங்கள் பாதை இன்னும் குறுகலாய் மாறினாலும் நாங்கள் உமோடு கூட இணைந்து நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய ஓட்டம் இந்த ஆண்டிலே தடைபடாமல் இருக்க, எங்களுடைய விசுவாச வாழ்க்கை இந்த ஆண்டிலே இன்னும் ஒரு படி மேலே நாங்க வளர, நாங்கள் பரிசுத்தத்துல இன்னும் ஒரு படி உங்க பக்கத்துல வர, அப்பா நாங்க மகிமையில இன்னும் ஒரு படி அப்பா நாங்கள் குமாரனுடைய சாயலுக்கு மாற்றப்பட இந்த நாட்களிலே எங்களை முழுவதுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வந்து இந்த
வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. எங்களோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற பிள்ளைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் உடைய பிள்ளைகளை நீர் தொட்டு அவர்களோடு பேசி அவர்களுடைய இருதயத்திலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தும். பரிசுத்தத்தினுடைய ஏக்கத்தையும் அந்த வாஞ்சையும் எங்கள் வாழ்க்கையில எங்கள் குடும்பங்களிலே ஏற்படுத்தும். நீரே உயர்ந்த உம்முடைய வருகைக்காக எங்களை, குடும்பத்தை, சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.